வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜான்சனா நியூ கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. மற்றும் ட்ரூ மேக்கின்டையர் இந்த வருடம் கோடி ரோட்ஸ் கூட வாய்ப்பு இருக்குதான். ஆல்ரெடி ஒரு சில பேரை ட்ரிபிள் ஹெச் டபிள்யூலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இன்னும் நிறைய பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தினமும் போகிற ரஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற ரஸ்லர்ஸுக்கு சம்பளம் கொடுத்துட்டு நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. சரி, இவங்கள தான் நம்ம காட்டுறதில்ல, அதை ரஸ்லிங் கம்பெனிக்காச்சும் போய் அவங்க பொழைக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு WWEல சும்மா இருந்த பல ரஸ்லர்ஸாக இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஆத்தர் ஆஃப் த பின்னாக இருக்கட்டும், முக்கியமான நபர்கள் அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது காட்டிலும் இப்போது இன்னும் ஒரு சில பேரையும் WWE ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஜிவானி வின்சியை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இம்பீரியம் டீமோடைய 3வது நபர் தான் அவர். சரி, அந்த டீமை விட்டு விலக்கி ஸ்மாக்டவுனுக்கு சிங்கிள் புஷ் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவர் 2 மேட்ச் கூட்டிகிட்டு வர வச்சு தோக்க தான் வச்சாங்க. ஜிவானி வின்சி சேட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணலாம் போல இருக்குது. இவரை WWE பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இந்த டீமில் இருந்து விளக்குறாங்க. விளக்குனதுக்கு அப்புறமா இது நாள் வரைக்கும் அவர் எந்த மேட்சும் வின் பண்ணலை. 2 மேட்சை ஸ்மாக்டவுனில் பங்கேற்றார். அந்த 2 மேட்ச்லேயும் தோற்று போயிட்டார். இவரை பற்றி WWEக்கு கவலையும் இல்லை. சரி, இவரை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியலை. அதனால் இவரை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிற எலக்ட்ரா ரோபஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இவங்க ஒரு ரஸ்லர் தான். பட் நான் ஃபண்டாஸ்டா டீமில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்களும் சும்மா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு WWE இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஜே ஸ்டைல் கூட இருக்கிற குட் பிரதர்ஸ் இவங்க உண்மையிலேயே குட் ரஸ்லர் தான். WWE இவங்க WWEக்கு வந்ததுலேருந்தே ஒழுங்காக யூஸ் பண்ணலை. ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஃபேவரட் காயாக இருந்தோம் ட்ரிபிள் ஹெச் கண்டுக்கலை. இவங்களும் சும்மா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீமை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. WWE பார்த்தீங்கன்னா இவரையும் ஏஜே ஸ்டைலையும் ஒன்றா சேர்த்து இந்த ஒரிஜினல் கிளப் டீமை ரீயூனியன் பண்ணணும், அவங்கள வச்சு நல்லா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை போல் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறமாவது ஏதாவது வாய்ப்பு கொடுக்காங்கன்னு பார்த்தா ரிலீஸே பண்ணிட்டாங்க குட் பிரதர்ஸை. முன்னாள் WWE உமன் சாம்பியனான இஷா டவால் இவங்களையும் WWE இப்போ அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இப்போது எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபையாக இருக்கார். ட்ரூ மேக்கின்டையர் செகண்டரி பெர்சன்ட் ஆஃப் த எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பேர் இப்போ பெருசாக அடிபடுது. WWE பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசல்மேனியாவில் டேமியன் பிரீஸுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நடக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்க ரூமர் படி பார்த்தீங்கன்னா ட்ரூக்கு WWE சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. ஒரு ஓல்டு ஸ்டோரியை மையமாக வச்சு உங்களுக்குள்ளே மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னப்பா ஓல்டு ஸ்டோரி, கொஞ்சம் குட்டி கதையை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் 2 முறை ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றுட்டு ரசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கு மோதுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ரூ மேக்கின்டையர் கூட ஒரு சண்டை இழுத்திருப்பார். வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக மோதுற ட்ரூ மேக்கின்டையர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனுக்காக மோத இருந்த கோடி ரோட்ஸை வீழ்த்திருப்பார். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸை வீழ்த்தினதுக்கப்புறமா திருப்பி எந்த விதமான ரீமேட்சும் நடக்கலை. கோடி ரோட்ஸ் ட்ரூட்டை தோத்ததாகவே இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரியை மையமாக வச்சு நான் அன்றைக்கி ஒன்று பின்ஃபால் பண்ணியிருக்கிறேன், நான் ஒன்று தோக்க வச்சுருக்கிறேன். அதை மையமாக வச்சு கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ரசல்மேனியாவில் மேட்சஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சாம்பருக்கு இன்னும் கரெக்டாக 20 நாள் தான் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இப்போ எலிமினேஷன் சாம்பருக்கு 20 நாள் தான் இருக்குது. WWE பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேப்பரினாலும் சரி, ரசல்மேனியாவாக இருக்கட்டும் அல்லது அனதர் பேப்பரியாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் தான் நடக்குது, இந்த டைமில் தான் நடக்குது அப்படிங்கிறத சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க் சொல்லிடுவாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது அதிசயமாக இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தான் அவங்களோட டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க. ஒருவேளை அங்கே 3 மணிக்கு ஆரம்பித்தாலும் இவங்க 4:30 மணிக்கு தான் லைவ்னு சொல்லி போடுவானுங்க. இப்போ WWE இருக்கிறாங்கல்ல, இந்தியாவில் கான்ட்ராக்டை நெக்ஸ்ட் இயரோட முடிச்சுட்டு அவங்க கார்ப்பரேட் நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க் அவங்க டேட் அண்ட் டைமாக சொல்லாமல் இருக்கிறாங்களாம். மேபி WWE தனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் இறந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட WWEக்கும் சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க்குமான கான்ட்ராக்ட் முடியுது. சரி, அப்போ ஏப்ரல்லேருந்து இதுக்கப்புறமா டிவியில் பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணி தான் பார்க்கணும் போல இருக்குது. மேபி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மக்கள் சவுதி அரேபியா ஆடியன்ஸ் மாதிரி டிவியில் தான் ரசலிங்கை பார்க்குறாங்க அதிகமாக. அதுக்காக மேபி டிவி அந்த சேட்டலைட்டை மட்டும்
நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க்கை கொடுத்தா நல்லாயிருக்கும். அது நடக்குதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹிப்ஹாப் தமிழனுடைய அண்ணன் மாதிரியே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக இருந்திருக்காரு. ஹிப்ஹாப்பை போட்டுட்டு ராக்கிங் பாடிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தான் ஒரு டாக்டர் டெக்னாமிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் ஜான்சனா. இப்போது அவர் மீண்டும் வந்து டாக்டர் டெக்னாமிக் அப்படிங்கிற கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. ஜான்சனாவுடைய ஃபைனல் இயராக இந்த ரசல்மனியாக இருக்க போது டாக்டர் டெக்னாமிக் அப்படிங்கிற கேரக்டர் மூலியமாக தான் ரசல்மனியில் சாம்பியன் ஆனார். ஸோ இப்போது அதே கேரக்டரில் ஃபைனல் இயராக இந்த வருஷம் ரசல்மனியில் சண்டை போடுறதுனால அவருடைய ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையுமே காட்டும் விதமாக இந்த வருடம் ரசல்மனியாக இருக்கும். ஸோ இன்டர்வியூலேருந்து எல்லாமே ஜான்சனாவுடைய ஓல்டு மெமரியாக இருக்கும். அண்ட் ஜான்சனா வந்து டாக்டர் டெக்னாமிக் அப்படிங்கிற கேரக்டரில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி டாக்டர் டெக்னாமிக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து முழுக்க ஒரு ஹீல் கேரக்டர். பட் ஆனால் ஜான்சனா ஹீல்டனாக வரமாட்டார். ஆனால் அந்த கேரக்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கங்கஷன் இன்ஜுரினால WWE விட்டு நீண்ட நாட்களுக்கு விலகி இருந்த டெகோடா காய் வந்து இப்போ மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். இப்போதைக்கு ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற ஆடம் பிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெகோடா காய்க்கு பெரிய காயமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு டொகோடா காய் வந்து ரிட்டன் ஆக போகிறாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டொகோடா காயை இதுக்கப்புறமா எப்பவும் போல் வழக்கமாக பார்க்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான இன்ஜுரியும் இல்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட கங்கஷன் இன்ஜுரியிலேருந்து இப்போ அவங்க சரியாகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சூப்பர் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டாக அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களப்பா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வந்து போயிருக்காரு. அண்டர்டேக்கர் மட்டும் இல்லை, ட்ரூ மாக்கின்டரும் போயிருக்காரு. இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அண்டர்டேக்கரை மீட் பண்ணதுக்காக அந்த இடத்துல ஷெயின் மிக்மேன் இருந்திருக்காரு. அதை விட ட்விஸ்ட் என்னென்னா, ஷெயினுடைய அப்பா வின்ஸ் மிக்மனும் போயிருக்காரு. ஸோ வின்ஸ் மிக்மேன், ஷெயின் மிக்மேன், அண்டர்டேக்கர், ட்ரூ இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் மீட் பண்ணியிருக்கிறாங்களாம் அந்த சூப்பர் பவுல் அப்படிங்கிற எபிசோடில். நம்ம ஸ்பீடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்புக்கு வந்து ஃபேன்ஸை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பெரிய பாப்புலர் ரெஸ்லர் சண்டை போடும்போது கிடைக்கிற வியூஸ் மாதிரி ஸ்பீடோடைய வியூஸ் வந்து அள்ளிக்குச்சு. ராயல் ரம்போ ஸ்பீடு வந்ததை பல ஃபேன்ஸ் வந்து நேசித்தாங்க. WWE பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடை அந்த ராயல் ரம்புக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போஸ்ட் கார்டு டெலிகாஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்களாம். அதாவது WWE இருக்கிற எந்த ஒரு ரெஸ்லரையும் சரி, எந்த ஒரு நபரையும் சரி, நீ வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கலான்னு. கிட்டத்தட்ட அந்த வீடியோவோட வியூஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கன் டாலரில், ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறோம், அதுவும் இப்போ ரெஸ்லிங் நான் போடுறேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு 2000 வியூக்கு 3000 வியூக்கு $1 கிடைக்குன்னு வைங்களேன். அங்கே 3000 வியூக்கு கண்டிப்பாக ஒரு 1000 வியூ, 100 வியூக்கே $1 கிடைக்கும் அமெரிக்காலலாம். ஏன்னா அங்கே அமௌண்ட் அவ்வளோ கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 அமெரிக்கன் டாலரை சம்பாதிச்சிருப்பார் ஸ்பீடு. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் 30 லட்சத்தை அன்னைக்கு ஒரு நாள் அந்த லைவ் போட்டதுனால அவருக்கு சம்பாதிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் WWE தலைமையிலிருந்தும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபண்டு மாதிரி வந்து சண்டை போட்டதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது எவ்வளோன்னு தெரியலை. மேபி அதை பற்றி அப்டேட் கிடைக்கும் போது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மினிமம் WWEயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஆச்சு அவருக்கு கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் வரதுக்கு. லோகன் பால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து WWE பக்கம் மீண்டும் வந்திருக்கிறாரு. ராயல் ரம்போ தொடர்ந்து எலிமினேஷன் சேம்பரையும் அவர் சண்டை போட போகிறாரு. லோகன் பால் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் சண்டை போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேருக்கு இருக்குது. ரசல்மேனியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதரான ஜாக் பால் கூட சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடுறாரு. அது சண்டை போட்டு காயம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, இன்ஜுரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ரசல்மேனியா பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து WWE வந்து அவருடைய பாக்ஸிங் மேட்சுக்கு அப்புறம் தான் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா அது வந்து மார்ச்சோட எண்டிங்கில் தான் நடக்க போகுது. ஸோ ஏப்ரலுடைய மிடில் 15-16 தானே ரசல்மேனியா நடக்குது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரசல்மேனியாக்கு முன்னாடி, அதாவது அந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில், மார்ச்சோட எண்டிங்கில் தானே அவர் வந்து சண்டை போடுறாரு. அந்த எண்டிங்கில் அவர் தான் பிரதர் கூட பாக்ஸிங் மேட்ச்சில் சண்டை போட்டு அதில் அவர் வந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ண வேண்டாம். ஒருவேளை இன்ஜுரி எதுவுமே ஏற்படலை அப்படின்னா ரசல்மேனியாவில் அவருக்கு மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வச்சுருக்கிறாங்களா, ஆனால் அப்டேட் வச்சுருக்கிறாங்களா. அல்லது ஹோஸ்ட் ஆஃபாக ஒரு கெஸ்ட் ஆட்டு ஏதாவது அப்பீரியன்ஸ் கொடுக்கலாம் லோகன் பாலுக்குன்னு பிளான்
பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லோகன் பால் இந்த வருடம் வந்து ரசல்மனியாக்கு முன்னாடி தான் பிரதர் கூட பாக்ஸிங் மேட்ச் சண்டை போடுறதுனால அவருடைய ரசல்மனியா பல பிளான்ஸ் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குதான். ஷேமஸ் வந்து 5 இயர் கான்ட்ராக்டை ரீசைனிங் பண்ணியிருக்காரு. பல தடவை பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப் ஆகும்போதையும் தோற்று போயிருக்காரு. ஷேமஸுக்கு பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. லாஸ்ட் இயர் சாமி ஜெயின் கோடி ரோட்ஸ் மாதிரி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டமாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஷேமஸ் படைக்க போகிறாரு ரசல்மனியாவில் அவருக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஷேமஸுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் அகெயின் ரீமேட்சோ அல்லது இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பை லேடர் மேட்சாக வச்சோ அதில் வந்து ஷேமஸ் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகி ஒரு மூமெண்ட்டை ரசிகர் மத்தியில் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஷேமஸ் வந்து இந்த வருடம் ரசல்மனியாவில் மூமெண்ட் படைப்பார், அதுவும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல அட்ராக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மேபி இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சதுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப்.